வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு 12ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி 11ஆம் அதிபதி வரைக்கும் பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கு இப்போ தலைப்பு 12ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அவருடைய பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். செல்வகுமார் அப்ரோடு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க, எளிமையாக படிக்கலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். 12ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். 12ஆம் அதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர் தன்னுடைய சுகத்திற்காக அதிகம் செலவழிப்பவராக இருப்பார். நிலையில்லாத மனமுடையவர், அதிகம் தோல்விகளை சந்திப்பார். அதனால் புகழுக்கு களங்கம் ஏற்படும். வெளிநாட்டு வாசம் உண்டு. சுற்றித் திரிபவராக இருப்பினும் ஏழ்மையிலே இருப்பார். 12ஆம் அதிபதி 2இல் நின்றால் நற்செயல்கள், குடும்பத்திற்காக நற்செயல்கள் செய்வார். சமயப்பற்று, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகள் உண்டு. இனிமையாக பேசினாலும் இவர் பேச்சுக்கு மதிப்பிருக்காது. ஊர் சுற்றுவதில் இன்பம் காண்பார். 12ஆம் அதிபதி 3இல் இருந்தால் உடன் பிறப்புகளால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குவார். சுயநலம் உடையவர். சகோதர வகையில் விரயம் ஏற்படும். 12ஆம் அதிபதி 4இல் நின்றால் தாய்வழி உறவுகளால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. ஒவ்வொரு நாளும் செலவு இருந்து கொண்டே இருக்கும். நிலத்தினால் நஷ்டம் அடைவார். உறவினர்களால் செலவு. வாடகை வீட்டில் குடியிருக்கும் சூழல் ஏற்படும். 12இன் அதிபதி திசாபுத்தி காலங்களில் வீடு கட்டும் யோகமும் உண்டு. 12ஆம் அதிபதி 5இல் நின்றால் ஜாதகர் லாபம் என்ற ஒன்றை அனுபவிக்க மாட்டார். கல்வி குறைபாடு இருக்கும். புனித பயணம் செய்வதால் செலவுகள் ஏற்படும். புத்திரர்களால் விரயம். அற்ப புத்திரர் உடையவர். 12ஆம் அதிபதி 6இல் நின்றால் ஜாதகர் உறவினர்களே பகையாவார்கள். கோபமும் அதனால் பாவச் செயல்கள் செய்யும் சுவாபமும் இருக்கும். கருமையாக இருப்பார். இருப்பினும் தேவையில்லாத வீண் செலவுகள் செய்வார். விரோதிகளிடம் பொருளை இழப்பார். 12ஆம் அதிபதி 7இல் நின்றால் ஜாதகர் மனைவிக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியது வரும். குடும்ப வாழ்வில் சந்தோஷம் இருக்காது. மனோதிடமும் கல்வியும் சிறப்பாக இராது. திருமண வாழ்க்கை மத்தியமானதாக இருக்கும். 12ஆம் அதிபதி 8இல் நின்றால் ஜாதகர் எப்போதும் நன்மையே அடைவார். நல்ல குணங்களும் பண்பட்ட பேச்சும் இருக்கும். வழக்குகளில் வெற்றி பெற்றாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு அனுகூலம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி 9இல் நின்றால் ஜாதகர் நேர்மையானவராக இருக்க மாட்டார். நண்பர்களிடமே தீய நடவடிக்கை இருக்கும். தேவைக்காக மட்டுமே முயற்சி செய்து கொண்டிருப்பார். மூத்தவர்களை ஏமாற்றும் துர்குணம் இருக்கும். தந்தையின் சொத்துக்களை விரயம் செய்வார். 12ஆம் அதிபதி 10இல் நின்றால் பெரிய மனிதர்களுக்காக ஜாதகர் செலவு செய்வார். நவீனமான பழக்க வழக்கங்களில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார். செய்தொழிலில் அடிக்கடி நஷ்டம் ஏற்படும். அதனால் பொருளாதார குறைபாடு இருக்கும். 12ஆம் அதிபதி 11இல் இருந்தால் பிள்ளைகள், மனைவி மற்றும் நண்பர்களால் ஜாதகர் கஷ்டங்களை சந்திப்பார். செய்தொழில் பொருளாதார விரயத்தை சந்திப்பார். மூத்த சகோதர வழியில் பொருள் இழப்பு ஏற்படும். 12ஆம் அதிபதி 12இல் நின்றால் அளவுக்கு அதிகமான செலவுகளால் ஜாதகர் கஷ்டப்படுவார். உடல் வலிமை குன்றி அவதிப்படுவார். சொத்துக்களை இழக்க வேண்டியது வரும். வெளிநாட்டு அனுகூலம் உண்டு. வெளி தேசத்தில் வசிக்க வேண்டியது வரும். 12ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகளின் ஜாதகங்களில் 12ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் மாற்றம் செய்து கொண்டு வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.